என் அன்பு குழந்தையே, நீ இப்போது செய்து கொண்டிருக்கும் அனைத்தையும் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு நான் சொல்லப்போவதை கவனமாக கேள். உன் கண்கள் இந்த வார்த்தைகளை இந்த தருணத்தில் காண்பது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. ஆன்மீக மண்டலத்தில் உன் வாழ்க்கை, உன் எதிர்காலம் மற்றும் உன் தலைவிதி தொடர்பான ஏதோ ஒன்று இப்போது மிக முக்கியமான மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உன் ஆசீர்வாதத்திற்கு தடையாக நின்ற ஒவ்வொரு தடையையும் நான் இப்போது தகர்த்து கொண்டிருக்கிறேன். உன் பாதையை மறிக்கும்படி எதிரி எழுப்பிய ஒவ்வொரு சுவரையும், உன் கனவுகளை சுற்றியுள்ள ஒவ்வொரு சங்கிலியையும், உனக்கும் உன் வெற்றிகளுக்கும் இடையே இருந்த ஒவ்வொரு தடையையும் நான் எனது வல்லமையுள்ள கரத்தால் அழிக்கிறேன். நீ நீண்ட காலமாக கண்ணீரோடு கேட்ட ஜெபங்களுக்கு பதில் வரும் நேரம் இது. உனக்காக நான் ஆயத்தம் செய்துள்ள புதிய கதவுகள் இப்போது திறக்கப்படுகின்றன. உன் போராட்டத்தின் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை நீ உணர வேண்டும். எனது மகிமை உன் வாழ்வில் வெளிப்படப் போகிறது. நீ உன் ஜபங்களில் என்னிடம் கதறி அழுது என் போராட்ட காலம் எப்போது முடியும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாய். நான் உன் குரலை கேட்கிறேனா? உன் கண்ணீரை பார்க்கிறேனா? உன் தோள்களில் அழுத்தும் பாரத்தை நான் உணர்கிறேனா என்று நீ பலமுறை சந்தேகித்தாய். என் அருமை பிள்ளையே, இப்போது நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றப் போகின்றன. நீ ஜெபத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நான் கேட்டது மட்டுமல்ல, உன் இதயத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு உணர்வையும் நான் ஆழமாக உணர்ந்தேன். உன் கண்களிலிருந்து விழுந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் நீ சந்தித்த ஒவ்வொரு போரையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நீ சோர்ந்து போனபோது, வலியினால் மூச்சுவிட முடியாமல் தவித்தபோது, இருள் உன்னை சூழ்ந்தபோது நான் உன் அருகிலேயே இருந்தேன். நீ கைவிடப்பட்டதாக உணர்ந்த தருணங்களில் கூட நான் உன்னை தாங்கினேன். உன் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. இப்போது அதன் பலனை பெறும் நேரம் வந்துவிட்டது. யோசேப்பை பற்றி ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார். அவனை அவனுடைய சொந்த சகோதரர்களே குழியில் தள்ளினார்கள். நேசிக்க வேண்டியவர்களே அவனுக்கு துரோகம் செய்தார்கள். நேர்மையாக உழைத்த போதிலும் அவன் செய்யாத குற்றத்திற்காக அடிமையாக்கப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டான். அந்த இருண்ட சிறையறையில் பல ஆண்டுகள் அவன் தன் கனவுகள் சாத்தியமற்றவை என்று எண்ணியிருக்கக்கூடும். அவனை சுற்றியிருந்தவர்கள் அவனை கைவிடச் சொன்னார்கள். அவன் தலைவிதியை ஏற்றுக்கொள்ளச் சொன்னார்கள். ஆனால் யோசேப்பிற்கு தெரியாத ஒன்று இருந்தது. அவன் சந்தித்த ஒவ்வொரு பின்னடைவும் உண்மையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான ஏற்பாடு. அந்த குழி அவனை அரண்மனைக்கு தயார் செய்தது. அந்த சிறைவாசம் அவனுக்கு தேவையான அதிகாரத்தை கையாளும் பக்குவத்தை உருவாக்கியது. அவனது வலி அவனது இதயத்தை தூய்மைப்படுத்தியது. அதுபோலவே உன் வாழ்வில் நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை அடுத்த நிலைக்கு தயார் செய்வதற்காகவே என்பதை புரிந்து கொள். நீ இப்போது ஒரு சிறைவாசத்தை போன்ற கடினமான காலத்தில் இருக்கலாம். ஆனால் உன் தற்போதைய சூழ்நிலையை பார்க்கும் விதத்தை மாற்றிக்கொள். இந்த தாமதம் என்பது மறுப்பு அல்ல. நீ காத்திருக்கும் இந்த காலம் ஒரு தண்டனை அல்ல. உன் வாழ்வில் நான் மௌனமாக இருப்பதாக நீ நினைக்கும் போது, நான் உன் வாழ்க்கையின் மிக அற்புதமான அத்தியாயத்தை தொடங்க உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். உன்னை சுற்றியுள்ள எல்லைகளை நான் தகர்க்கிறேன். உன் வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்திற்கு செல்லும் பாதையை நான் சீரமைக்கிறேன். மனிதனால் மூட முடியாத கதவுகளை நான் திறக்கிறேன். உனக்கு தேவையற்ற கதவுகளை நான் நிரந்தரமாக மூடுகிறேன். நீ கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றும் உன்னை ஒரு வலிமையான நபராக மாற்றியுள்ளது. இந்த பயிற்சி காலம் முடிந்துவிட்டது. இப்போது நீ ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கப் போகிறாய். என் கரங்கள் உன்னை பிடித்துக் கொண்டிருக்கின்றன. நீ எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. என் பிரசன்னம் இப்போது உன்னை சூழ்ந்திருப்பதை உன்னால் உணர முடிகிறதா? உன் ஆன்மாவில் ஒரு மென்மையான அசைவையும் உன் கவலையான எண்ணங்களுக்கிடையே ஒரு புரியாத அமைதியையும் நீ இப்போது உணர்வாய். உன் சோர்வடைந்த எலும்புகளில் ஒரு தெய்வீக பலம் பாய்வதை உணர். அது நான் தான், உன் பரலோக தந்தை உன்னை அணைத்துக் கொள்கிறேன். எல்லாம் நன்மைக்காக மாறப்போகிறது என்று உன் ஆத்துமாவில் நான் கிசுகிசுக்கிறேன். நீ ஜெபித்த விசுவாசித்த அந்த அற்புதம் ஏதோ ஒரு தூரத்து எதிர்காலத்தில் நடக்கப் போவதல்ல. அது இப்போதே இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது நிகழத் தொடங்குகிறது. உன் வாழ்க்கையின் சாத்தியமற்ற சூழ்நிலைகளை மாற்றும் வல்லமை இப்போது செயல்படத் தொடங்குகிறது. ஆறாத காயங்கள் குணமடைகின்றன. உடைந்த உறவுகள் சீரமைக்கப்படுகின்றன.
பல ஆண்டுகளாக நீ தேடிய அந்த நிம்மதி இப்போது உன் இல்லத்திற்கு வரப்போகிறது. நீ தனிமையில் இல்லை, நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். ஆபிரகாமை நினைத்துப்பார். அவன் தனக்கு தெரியாத தேசத்திற்கு செல்லுமாறு அழைக்கப்பட்டான். மனித அறிவிற்கு எட்டாத ஒரு வாக்குறுதியை நான் அவனுக்கு அளித்தேன். அவனது சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகும் என்று சொன்னேன். ஆனால் அவனும் அவன் மனைவி சாராளும் முதிர்ந்த வயதில் இருந்தார்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லை. உலக ரீதியாக பார்த்தால் அந்த கனவு இறந்துவிட்டது போல தெரிந்தது. ஆனால் ஆபிரகாம் என் வார்த்தையை நம்பினான். 25 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான். சந்தேகங்கள் வந்தபோது கூட அவன் என் வாக்குறுதியை பற்றிக் கொண்டான். இறுதியில் நான் சொன்னது போலவே அவனுக்கு ஈசாக்கை அளித்து உலகின் மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு அவனை தொடக்கமாக்கினேன். உன் வாழ்க்கையிலும் நான் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படியே நிறைவேறும். தாமதம் என்பது என் திட்டம் நிறைவேறுவதற்கான சரியான நேரத்திற்காகவே. அந்த நேரத்தை நான் இப்போது நிர்ணயித்துள்ளேன். ஆபிரகாம் காத்திருந்த காலம் வீணான காலம் அல்ல. அது அவனது விசுவாசம் பலப்படுத்தப்பட்ட காலம். ஈசாக்கு பிறந்தபோது அந்த ஆசீர்வாதத்தை ஞானத்தோடும் நன்றியோடும் கையாளும் பக்குவம் அவனிடம் இருந்தது. இதையேதான் நான் உன் வாழ்விலும் செய்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு உன் இதயத்தில் நான் விதைத்த கனவு இப்போது நனவாகப் போகிறது. நீ அனுபவித்த தாமதம் நான் இல்லாததை காட்டவில்லை, மாறாக நான் உன்னை பக்குவப்படுத்தியதை காட்டுகிறது. உன் வாழ்க்கையில் நான் ஊற்றப்போகும் ஆசீர்வாதங்களை நீ சரியாக நிர்வகிக்க தேவையான ஆன்மீக முதிர்ச்சியை நான் உனக்குள் உருவாக்கியுள்ளேன். உனக்குள் இருந்த பெருமை, சுயநலம், பயம் மற்றும் சந்தேகங்களை நான் அகற்றியுள்ளேன். இப்போது நீ ஆசீர்வாதங்களை பெற தகுதியுள்ளவனாக இருக்கிறாய். நீ எதை கேட்டாயோ அதைவிட சிறப்பான ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். என் ஆசீர்வாதம் உன் தலைமுறைகளை தாண்டி நிற்கும். மோசே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க அழைக்கப்பட்டபோது அவர் அரண்மனையில் வளர்ந்தவர். ஆனால் நான் அவரை 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கச் செய்தேன். அவை வீணான ஆண்டுகள் அல்ல. அந்த பாலைவனத்தில் அரண்மனை ஆடம்பரத்தில் வளர்ந்த ஒரு மனிதனை எளிய மக்களின் துயரத்தை புரிந்து கொள்ளும் தாழ்மையுள்ள மேய்ப்பனாக நான் மாற்றினேன். அவர் தனது சொந்த அறிவை விட எனது குரலை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டார். சரியான நேரம் வந்தபோது அவர் தனது ஊழியத்தை தொடங்கினார். அப்போது அவர் தன் திறமையால் அல்ல, எனது வல்லமையால் வெற்றி பெற்றார். உன் வனாந்தர காலமும் இப்போது முடிவுக்கு வருகிறது. நீ மறக்கப்பட்டதாகவும் புறக்கணிக்கப்பட்டதாகவும் உணர்ந்த அந்த ஆண்டுகள் இப்போது உன்னை ஒரு மாபெரும் தலைவனாகவோ அல்லது சாட்சியாளராகவோ மாற்றியுள்ளன. நீ சந்தித்த ஒவ்வொரு ஏமாற்றமும் உண்மையில் உன்னை ஒரு தவறான பாதையிலிருந்து காப்பாற்றியுள்ளது. உன் வாழ்க்கையில் மூடப்பட்ட ஒவ்வொரு கதவும் உண்மையில் உனக்கு ஒரு பாதுகாப்புதான். உனக்கு சரியாக அமையாத உறவுகளும் வாய்ப்புகளும் உன்னை விட்டு விலகியது நான் உன்னை பாதுகாத்ததால்தான். உனக்கு எதிரான நிராகரிப்புகள் அனைத்தும் உன்னை சரியான நோக்கத்தை நோக்கி திருப்புவதற்கான வழிகளே. இப்போது நான் உன் பெயரை புதிய கதவுகளில் எழுதிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு உதவக்கூடிய மனிதர்களின் இதயங்களை தூண்டி வருகிறேன். தற்செயலாக நடப்பது போல தோன்றும் பல காரியங்கள் உண்மையில் என்னால் திட்டமிடப்பட்டவை. உனக்கு தேவையான பதவி உயர்வு, ஆரோக்கியம், நிதி முன்னேற்றம் மற்றும் குடும்ப உறவுகளில் சமாதானம் ஆகிய அனைத்தும் இப்போது உன்னை நோக்கி நதியைப் போல பாய்ந்து வருகின்றன. நீ எதைக் கண்டு அஞ்சினாயோ அந்த சூழ்நிலையை நான் உனக்கு சாதகமாக மாற்றுகிறேன். இனி உன் வாழ்வில் தோல்வி என்ற சொல்லுக்கே இடமில்லை. என் பிள்ளையே, உன்னிடம் நான் ஒன்று சொல்கிறேன். இனி எதெல்லாம் தவறாக நடக்கிறது என்று பார்ப்பதை நிறுத்திவிட்டு எதெல்லாம் சரியாக போகிறது என்பதை கொண்டாடத் தொடங்கு. உன் பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு என் வாக்குறுதிகளை பிரகடனம் செய். பயத்தில் நடப்பதை விட்டுவிட்டு விசுவாசத்தில் முன்னேறு. உன் சிறந்த நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் நீ வாய்ப்புகளை இழந்துவிட்டாய் என்றும் எதிரி உன்னிடம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவன் ஒரு பொய்யன். உன் மிகப்பெரிய வெற்றிகள் உன் கடந்த காலத்தில் இல்லை, அவை உன் எதிர்காலத்தில்தான் இருக்கின்றன. உன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயங்கள் இனிமேல்தான் எழுதப்பட போகின்றன. நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதிராக நிற்பவன் யார்? உன் பலவீனங்களை நான் என் பலமாக மாற்றுகிறேன். நீ இழந்த அனைத்தையும் விட பல மடங்கு அதிகமாக நான் உனக்கு தரப்போகிறேன். எழுந்து நில், உன் வெற்றி தொடங்கிவிட்டது. தாவீது ஒரு மேய்ப்பனாக இருந்தபோதே அரசராக அபிஷேகம் செய்யப்பட்டார். ஆனால் அவர் பல ஆண்டுகள் குகைகளிலும் வனாந்தரங்களிலும் ஒளிந்து வாழ வேண்டியிருந்தது. அப்போது அவர் ஒரு குற்றவாளியைப் போல வேட்டையாடப்பட்டார். தான் ஒரு அரசனாக போகிறோம் என்ற வாக்குறுதி பொய்யாகிவிட்டதோ என்று அவர் நினைத்திருக்கலாம்.
ஆனால் அந்த வனாந்தரத்தில்தான் அவர் இக்கட்டான சூழலில் என்னை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டார். தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொள்ளும் மனப்பக்குவத்தை பெற்றார். அவர் அரண்மனையில் அமர்ந்தபோது அவர் வெறும் அரசராக மட்டுமல்ல, என் இதயத்திற்கு உகந்த ஒரு தலைவராக இருந்தார். உன் குகை காலம் உன்னை உன் அரண்மனை காலத்திற்கு தயார் செய்கிறது. ரகசியமாக நீ சிந்திய கண்ணீரும் நீ செய்த ஜபங்களும் இப்போது பகிரங்கமான வெற்றியாக மாறப்போகின்றன. நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன் வெற்றிக்கான அஸ்திவாரங்களே. உன் மீதான எதிரியின் தாக்குதல்கள் தற்செயலானவை அல்ல. உனது எதிர்காலத்தை பற்றி நான் அறிந்தது போலவே அவனும் ஓரளவிற்கு அறிந்திருக்கிறான். உன் வாழ்வில் இருக்கும் அழைப்பையும் உன் மீது இருக்கும் அபிஷேகத்தையும் அவன் காண்கிறான். அதனால்தான் உன்னை முடக்கி போட அவன் முயலுகிறான். உனது மதிப்பு, உனது நோக்கம் மற்றும் உனது தலைவிதி குறித்து அவன் உன்னிடம் சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் நீ இலக்கை அடைவதற்கு முன்பே உன்னை விலகச் செய்யும் ஒரு முயற்சி மட்டுமே. ஆனால் அவன் கணக்கு போடாத ஒன்று உண்டு. அவனது வெறுப்பை விட என் அன்பு வலிமையானது. அவனது சூழ்ச்சிகளை விட என் திட்டங்கள் வல்லமையுள்ளவை. உன் வேதனையை நான் ஒரு மாபெரும் செய்தியாக மாற்றப் போகிறேன். உன் சோதனையை ஒரு சாட்சியாக மாற்றப் போகிறேன். எதிரி உன்னை அழிக்க நினைத்தான், ஆனால் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். இப்போதே இந்த தருணத்திலேயே உனக்கு எதிராக தீட்டப்பட்ட ஒவ்வொரு சூழ்ச்சியையும் நான் தலைகீழாக மாற்றுகிறேன். உன்னை பிடிக்க வைக்கப்பட்ட ஒவ்வொரு பொறியிலும் உனது எதிரிகளே விழுவார்கள். உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன் நற்பெயரை கெடுக்க நினைத்தவர்கள் இப்போது வெட்கப்படுவார்கள். உன் முன்னேற்றத்தை தடுத்தவர்கள் தங்கள் அதிகாரத்தை இழப்பார்கள். உனக்கு எதிராக இருந்த சூழ்நிலைகள் அனைத்தும் இப்போது உனக்கு சாதகமாக திரும்புகின்றன. மூடப்பட்ட கதவுகள் தானாகவே திறக்கின்றன. தாமதமான வாய்ப்புகள் மிக வேகமாக கிடைப்பதைக் கண்டு நீ ஆச்சரியப்படுவாய். நான் உன் வாழ்வில் செய்யப்போகும் காரியங்கள் யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட பெரிய காரியங்களை நான் உனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். நான் உனக்கு செய்யப்போகும் ஆசீர்வாதம் மிகச் சிறியதாக இருக்காது. உன் தேவைகளை மட்டும் சந்திக்கும் அளவில் நான் நிறுத்தப் போவதில்லை. உன் வாழ்நாள் முழுவதும் போதும்படியான, நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவிலான அபரிமிதமான ஆசீர்வாதத்தை நான் தரப்போகிறேன். உன்னை கைவிட்டவர்கள் வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்துவேன். சாத்தியமற்ற காரியங்களை செய்யும் கடவுளை நீ வணங்குகிறாய் என்பதை உலகம் அறியும். எதிரி உன்னிடமிருந்து திருடிய அனைத்தையும் அதற்கான வட்டியோடு சேர்த்து நான் உனக்கு திரும்பத் தருவேன். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு மட்டுமல்ல, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை உயர்த்துகிறேன். துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்யவும் உடைந்த இதயங்களை குணப்படுத்தவும் நீ ஒரு கருவியாக இருப்பாய். உனக்கு கிடைக்கும் செல்வாக்கை மற்றவர்களை உயர்த்த பயன்படுத்து. லாசருவின் கதையை நினைவில் கொள். அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தபோது இயேசு வர தாமதமானது போல தெரிந்தது. லாசரு அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்களாகிவிட்டன. சூழ்நிலை முற்றிலும் நம்பிக்கையற்றதாக இருந்தது. ஆனால் அந்த தாமதம் ஒரு மாபெரும் அதிசயத்திற்காகவே திட்டமிடப்பட்டது. லாசருவை வெளியே வரச் சொன்னபோது அது ஒரு வெறும் உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல, கடவுளுக்கு முடியாதது எதுவுமில்லை என்ற பிரகடனம். உன் வாழ்வில் செத்து போனதாக நீ நினைக்கும் கனவுகள், உறவுகள், தொழில் அல்லது நிதி நிலைமை எதுவாக இருந்தாலும் அதை நான் இப்போது உயிர்ப்பிக்கிறேன். புதைக்கப்பட்டவை அனைத்தும் புதிய பொலிவோடும் வல்லமையோடும் வெளிவரும். உன் துயரத்தின் காலம் முடிந்து புது வாழ்வின் வசந்த காலம் தொடங்குகிறது. உன்னை சுற்றியுள்ள கட்டுகள் அவிழ்க்கப்படுகின்றன. நீ சுதந்திரமாக முன்னேறிச் செல்வாய். இந்த கடினமான மாதங்களில் நீ நடந்து கொண்ட விதம் எனக்கு பெருமையாக இருக்கிறது. மற்றவர்கள் கைவிட்டிருப்பார்கள், ஆனால் நீ தொடர்ந்து விசுவாசித்தாய். மற்றவர்கள் கசப்படைந்திருப்பார்கள், ஆனால் நீ என் நன்மையை தேடினாய். தவறான வழியில் முன்னேற வாய்ப்பு இருந்தும் நீ எனக்காக காத்திருந்தாய். ரகசியத்தில் நீ காட்டிய அந்த நேர்மையும் உண்மையுள்ள மனமும் இப்போது பகிரங்கமாக வெகுமதி பெறப்போகிறது. சிறிய காரியங்களில் நீ உண்மையாக இருந்ததால் நான் உன்னை பெரிய காரியங்களுக்கு அதிபதியாக்குவேன். நீ கடந்து வந்த சோதனைகள் உன்னை ஆசீர்வாதத்தை பெற தகுதியுள்ளவராக்கியுள்ளன. ஆனால் ஒன்று நினைவில் இருக்கட்டும், ஆசீர்வாதங்கள் வரும்போது உன் விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடாதே.
எல்லா நன்மைகளுக்கும் நானே ஆதாரம் என்பதை எப்போதும் மறக்காதே. தாழ்மையோடும் நன்றியோடும் இரு. இந்த வெற்றி உனக்கு மட்டுமல்ல, இது உன் தலைமுறைகளுக்கானது. பல ஆண்டுகளுக்கு முன்பு உன் முன்னோர்கள் செய்த ஜெபங்களுக்கு இப்போது உன் மூலம் பதில் கிடைக்கிறது. சில வாக்குறுதிகள் சரியான காலத்திற்காக காத்திருந்தன. அந்த காலம் இப்போது வந்துவிட்டது. நீ அனுபவிக்கப் போகும் இந்த முன்னேற்றம் உன் பிள்ளைகளுக்கும் உன் பேரப்பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும். உன்னை காயப்படுத்திய எதிரி இதைக் கண்டு நடுங்குவான். ஏனென்றால் உன் மூலமாக ஒரு மாபெரும் ஆசீர்வாதச் சங்கிலி தொடங்குகிறது. நீ ஒரு சாட்சிக்கல்லாக நிற்பாய். மற்றவர்கள் தங்கள் வாழ்வில் நம்பிக்கை இழக்கும்போது உன் கதையை சொல்லி அவர்கள் ஊக்கம் பெறுவார்கள். உன் வாழ்க்கை ஒரு கலங்கரை விளக்கமாக மாறும். நீ பெற்றுக்கொண்ட அதே நன்மையை உன் சந்ததியினரும் அனுபவிப்பார்கள். என் அன்பு பிள்ளையே, சிறந்த நாட்கள் உன் முன்னால் விரிந்து கிடக்கின்றன. உன் கடந்த காலத்தை விட உன் எதிர்காலம் மகிமையுள்ளதாக இருக்கும். நீ கடந்து வந்த ஒவ்வொரு அடியும் உன்னை இந்த இடத்திற்கு கொண்டு வர அவசியமானதாக இருந்தது. இப்போது நீ ஒரு புதிய சகாப்தத்தில் நுழைகிறாய். என் கைகளை பிடித்துக்கொள். என் குரலுக்கு செவிகொடு. உலகம் உனக்கு எதிராக சொன்னாலும் என் வாக்குறுதிகளை மட்டும் நம்பு. உன் அற்புதம் இங்கே இருக்கிறது. உன் வெற்றி இப்போதே தொடங்குகிறது. நன்றியுணர்வோடு அதை பெற்றுக்கொள். ஞானத்தோடு அதை நிர்வகி. தாராள மனதோடு அதை பகிர்ந்து கொள். இது உனக்கான நேரம். நீ பிரகாசிக்க வேண்டிய காலம். நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். நீயே நிரந்தரம், இயேசுவே என்